எப்ப பார்த்தாலும் நீட்னு சொல்லுவார். நீட் தேர்வு, அந்த நீட் தேர்வை எப்பொழுது வந்தது? மக்கள் உணர வேண்டும், இளைஞர்கள் உணர வேண்டும், பெற்றோர் உணர வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான செய்தியை ஊடகத்திலும் பத்திரிகையிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், துணை முதலமைச்சர், ஏனைய அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் தான் நீட் என்ற வார்த்தையை வந்தது. நீட்டை கொண்டு வந்தது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. திமுக அந்த காங்கிரஸ் அமைச்சர்களை இடம்பெற்றிருந்தது. திமுக எம்பி திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த பொழுது 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. அப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தது. காங்கிரஸ் திமுகவும் நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. அதை தடுத்து நிறுத்த போராடியது அண்ணா திமுக. இன்ற வரைக்கும் பச்சை பொய்யா பேசிட்டு இருக்கிறாங்க. அதோட அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தி இன்னைக்கு 3400 பேர் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மருத்துவர்களாக படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதோட விலைவாசி உயர்வு, அதை பத்தி எல்லாம் முதலமைச்சர் கவலையே இல்லை. முதலமைச்சர் போய் கேளுங்க பார்க்கலாம். அரிசி என்ன விலைன்னு தெரியாது, பருப்பு என்ன விலைன்னு கேளுங்க தெரியாது, என்ன விலைன்னு கேளுங்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. வந்திருக்கீங்களே, நான் வருகின்ற போதெல்லாம் ஏழை மக்கள், பெண்கள் வரவேற்பு கொடுத்தீங்க. அவர்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏழை மக்கள், அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உணர வேண்டும். அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. இன்னைக்கு திமுக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. வேலை வாய்ப்பு கிடைக்கல, வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரித்துட்டது. மக்கள் வாழ திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள், வாழ்க்கை நடத்த போராட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே இன்னைக்கு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில 40 ரூபா 50 ரூபாய்க்கு வித்த அரிசி இன்னைக்கு 75 ரூபா ஆகுது. கடலை எண்ணெய் 130 ரூபா, இன்றைக்கு பிராண்ட் 375 ரூபா ஒரு லிட்டர். நல்லெண்ணெய் 250 ரூபா, பிராண்ட் 700 ரூபாய். இன்னைக்கு தூரம் பருப்பு 74 ரூபா, இன்னைக்கு 155 ரூபா. உளுத்தம் பருப்பு 79 ரூபா கிலோ, இன்னைக்கு 150 ரூபா. இவ்வளவு விலை ஏற்றம் இருந்தால் மக்கள் எப்படி வாழ முடியும் என்பதை இந்த முதலமைச்சர் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோட கட்டுமான பொருட்கள், நீ வீடெல்லாம் யாரும் கட்ட முடியாது. நடுத்தர குடும்பத்தில் யாரும் வீடு கட்ட முடியாது. வீட்டை கனவு கண்டுக்கலாம். வீடு கட்டுற மாதிரி கனவு கண்டு வசிக்கிற மாதிரி கனவு வாங்கலாம் அந்த திமுக ஆட்சியில். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய். இன்றைக்கு திமுக ஆட்சியில் 6000 ரூபாய் ஒரு எம்சாண்ட், ஒரு யூனிட் எம்சாண்ட். ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய். திமுக ஆட்சியில் இன்னைக்கு 5000 ரூபாய், 100% ஏறி போய் ஜல்லி விலை. ஒரு டன் கம்பி 40000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு ஒரு டன் கம்பி 60000 ரூபாய். ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 8 ரூபாய் இருந்தது, இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஒரு செங்கல் விலை 13 ரூபாய். மரம் கேட்க வேண்டியதே இல்லை, 200% ஒரு சதுரத்துக்கு உயர்ந்திருக்குது. ஆக இந்த 4 ஆண்டு காலத்தில் ஏற்கனவே வீடு கட்டிக்கிறவங்களா கடுமையா பாதிச்சுட்டாங்க. இனிமே வீடு கட்டுகின்ற வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிட்டவங்களா கனவுல தான் வீடு கட்டிக்கலாம். இந்த ஆட்சி வரைக்கும் வீடே கட்ட முடியாது.